நைஸ். இல்லை சேர்ந்து இருக்கிறதே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதான் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக மாமண்டூர் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வில் கம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வரவில் பார்த்துக்கலாம். ஓகே. செம வைப்பான ஒரு பல்லவர்கள் கோவில் செம வைப்பானது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே அப்படியே பயணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சென்னை மதுரை வாயிலிருந்து. அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அசம்பிளான இடம் வந்து வண்டலூர் பிரிட்ஜ் பக்கத்தில் அசம்பிளானோம். அதுக்கப்புறமா அங்கே அதுக்கலாம் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரைடு லீட் பண்ணது வந்து மிஸ்டர் பீஸ்ட்ராம் சொல்லிட்டு பீஸ்ட்ராம் ரைடர். அவர் ஆசம் நல்லா லீட் பண்ணார், எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரூல் 1 வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் போகக்கூடாது, நல்ல நார்மல் பேஸ்லேயே போகணும். நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன ரூட் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து படப்பையிலேருந்து பார்த்திங்கன்னா வாலஜாக்கு அப்புறமா மாமண்டூருக்கு முன்னாலே காஞ்சிபுரம் வருங்க. பட் காஞ்சிபுரம் உள்ளே போகலை, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வெளில போனோம். இப்போ மாமண்டூர் ரீச் ஆகிட்டோம். மாமண்டூர் பார்த்திங்கன்னா இது ஒரு வயல்வெளி சார்ந்த ஒரு கிராமம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று, அந்த குன்றில் தான் பல்லவ மன்னர்கள் வந்து அவங்களோட குகை கோவில்களை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகை கோவில்கள் நிர்மாணம் பண்ணது ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் மகாபலிபுரம் அதுதான் உங்களோட கேபிட்டலாக இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்துக்கணும். ஸோ அவங்க அப்வியஸ்லி காஞ்சிபுரத்தையும் சேர்ந்து ஆட்சி பண்ணதுனால இங்கே இருக்கிற அந்த சின்ன குன்றில் வந்து சிற்பிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு இதில் யார் பெஸ்ட்டு சிற்பி ஸ்கல்ப்சர்ஸ் இருந்தாங்களோ அவங்கள வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு போட்டு போயிருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே உள்ள சிற்பங்கள் கோவில்கள் பார்த்திங்கன்னா முற்றுப்பெறாமல் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது. அதனோட அழகு அப்படிங்கிறது வந்து மாமல்லிபுரத்தில் இருக்கிறது தான் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குகை கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் கல்வெட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தி கிடையாது. ஆனாலும் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை ரொம்ப நல்ல விதமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்மளோட நினைவு சின்னங்கள் அழியாமல் நன்றாக பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும்.
அது எக்ஸ்பெக்ட் பண்ணல, சிங்கிள் ரோடு எல்லாமே. ரொம்ப நேரம் மதுரைக்காரரு, நானும் மதுரை பக்கம். அப்படியா? ஆமாம். பாஸ் வாங்க, அப்படியே ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். யாசண்ணா குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். ஓ எஸ், நோ ப்ராப்ளம். அந்த இதில் இருக்கும். ஐ திங்க் 658 இது பில் பண்ணது. மாமண்டூர் குடைவரை கோவில்கள் ரொம்ப ஒரு மாதிரியா சிதிலம் அடைஞ்சதாக தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை ஏஎஸ்ஐ வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக டெம்பிள் 3ன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதை வந்து பார்க்குறதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 6 பைக்கர்ஸ் வந்துருந்தோம் அன்னைக்கு. நல்ல ரைடு இந்த மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் இட்ஸ் ரியலி குட் டு பி ஹியர் வித் ஆல் ஜெயசீலன் பிரதர், யாசின் பிரதர். அவங்களோட வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் அங்கே ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அங்கே ஒரு மானுமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான். அந்த இது மாதிரி சும்மா மேலே போய் உட்காந்துருக்காங்க. ஓகே. ப்ராபப்ளி இதெல்லாம் ட்ரைனிங் சைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வியூ, நல்ல வியூ. இதுதான் ஏரியில் பின்னால் இருக்கிறது. வர மாதிரி தான் தெரியுது. எல்லாம் உனக்கு டிஸ்சார்ஜ் அதுதான்